திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 2 மாதங்களாக நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் பல ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு கிடைக்காத நிலை காணப்பட்டது. இந்நிலையில் ஜூன் மாதம் ரேஷன் பொருட்கள் பெற சென்ற கார்டுதாரர்களிடம் பாமாயில் துவரம் பருப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்தனர். ஏற்கனவே ரேஷன் கடைகளில் 1/2 லிட்டர் வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் அளவும் குறைக்கப்பட்டு 200 மில்லி வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பாமாயிலும் பருப்பும் கிடைப்பதற்கான எவ்வித உறுதியும் அரசால் வழங்கப்படாததால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக ஜூலை மாதத்திலும் 2ஆம் போக பாசனத்திற்காக டிசம்பர் மாதத்திலும் தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் 9000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி வரும். இந்நிலையில் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றம் மற்றும் கடும் வறட்சி காரணமாக ஜூன் மாதத்திலேயே தண்ணீர் திறந்ததால் நாற்று நட்டு உரிய நேரத்து அறுவடை செய்யலாம் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஜூன் மாதம் தண்ணீரை திறந்து விட்டால் நாங்கள் பருவநிலைக்கு தகுந்த மாதிரி சன்ன ரகங்களை பயிர் செய்வோம். இந்த சன்ன ரகங்கள் 5 மாதம் 4.5 மாதத்துக்கு மேலே உள்ள வயசுள்ள நெல். இது டெல்டா பகுதியில் விளையாத நெல் சன்ன ரகம். இந்த நெல் எங்களுக்கு ஐப்பசி கார்த்திகையில் மழை இல்லாத நேரத்தில் அறுவடை வந்துடும். நெல்லும் பில்லும் பாதுகாப்பாக வீடு போய் சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே விநாயகர் கோயில் உண்டியலை கடப்பாறையால் உடைத்து பணத்தை திருடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோட்டாறு உச்சி மாகாளியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள வரசத்தி விநாயகர் கோயிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் கோயில் நிர்வாகிகள் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் கடப்பாறையால் உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் குடும்பத்தினருக்கு கனிமொழி எம்பி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். குவைத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உயிரிழந்தார். சனிக்கிழமை அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வானரமுட்டி கிராமத்திற்கு சென்ற கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உயிரிழந்த மாரியப்பன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாரியப்பன் குடும்பத்தினரிடம் கனிமொழி எம்பி வழங்கினார். அப்போது மாரியப்பன் மனைவி கற்பகலட்சுமிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கனிமொழியிடம் கோரிக்கை விடுத்தனர். திமுக வெற்றி பெறவே எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து ஒதுங்கி நிற்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டாருன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டார். உங்களுக்கு தெரியும், அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்டியில்லை, தோல்வி பயத்தில் தான் போட்டியிடாமல் இருக்காங்க. ஏன்னா இவர் தான் இப்போ 2026 திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்களா? இதே மாதிரி தான் இருக்கும். அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்போ என்ன சிலோன்லேருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா? அங்கே பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. திருவேற்காடு நகராட்சி பூங்கா முறையான பராமரிப்பு இல்லாமல் மக்கள் பயன்படுத்துவதற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது. திருவேற்காடு 1வது வார்டு பகுதியில் உள்ள பூங்காவில் ஏராளமான செடி கொடி புற்கள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கிறது. இதனால் பூங்கா விஷ ஜந்துக்களின் புகலிடமாக மாறியுள்ளது. மேலும் சிறுவர்கள் விளையாடும் சறுக்கு மரம், ஊஞ்சல் போன்ற உபகரணங்களும் உடைந்து கிடக்கின்றன. இதனை உடனே சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குழந்தைங்க, இந்த முதியோருங்க, பெண்கள் இவங்கெல்லாம் மாலை நேரத்துலையும் காலை நேரத்துலையும் வருவாங்க, வாக்கிங் போவாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க. முதல்ல அந்த சுற்றி இருக்கிற லைட்டுங்க ஆஃப் ஆனதுனால அதுக்கப்புறம் ஈவினிங் நேரத்தில் யாருமே வரத்தில்லை.
அப்புறம் கொஞ்ச நாள் போக போக காலையில் நேரத்தில் வரத்துல அப்படியே சுத்தமாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக முள்ளு புதராக ஆகி போச்சு. 47 லட்ச ரூபா மதிப்பில் கட்டந்து சுத்தமாக பாழாகி போயிடுச்சு. ரொம்ப டேமேஜாக இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, முள்ளு செடியாக வளர்ந்து போயிருக்கு, ஒரு லைட் இல்லை, எதுவும் இல்லை, பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது, விஷ ஜந்துலாம் நிறைய சுற்றுது, உள்ளே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பகலாக இருக்குது நின்று பேசுகிறோம், இன்னொன்று கொஞ்சம் ஈவினிங் டைம்லலாம் உள்ளே வர முடியாது. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமானில் கடலில் குளித்த குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஜெல்லி மீன்கள் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி அரியமான் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கடலில் குளித்தனர். அப்போது 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஜெல்லி மீன் கடித்ததில் அவர்களுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கதறி அழுதனர். இதனை அடுத்து அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். ஜெல்லி மீன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடற்கரையில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா வேன் மலைச்சாலையின் தடுப்பு வேலியின் மீது மோதிய விபத்தில் 12 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். 12வது வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த இவர்களின் வேன் விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடப்பாண்டுக்கான பருத்தி மறைமுக ஏலம் தொடங்கியுள்ளது. பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,139 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 5,869 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஏலத்தில் 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். மத்திய அரசு பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி அறிவித்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ரொம்பவும் மனசு சங்கடப்பட்டு தான் சார் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிலோ பஞ்சு எடுக்கிறதுக்கு 15லேருந்து 20 வரைக்கும் செலவாகுது சார். சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வாங்கி தர வேண்டியதாக இருக்குது சார். ஈல்டு நல்லா இல்லை சார். எங்களுக்கு மழை கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்துட்டு சார். இதில் மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் ஏதாவது ஊக்கத்தொகையாக ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் சார் எங்களுக்கு நல்லாயிருக்கும். உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பாறை மீது மோதிய விபத்தில் கணவர் உயிரிழந்தார். மனைவி மற்றும் மகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தூணேரி முத்துசாமி நகரைச் சேர்ந்த ரத்னகுமார் தனது மனைவி ரேணுகா மற்றும் 11 வயது மகள் ரோஹிணியுடன் இருசக்கர வாகனத்தில் கோயில் திருவிழாவுக்கு சென்றார். கல்லட்டி மலைப்பாதை 26வது கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பாறை மீது மோதியது. இதனால் 3 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ரத்னகுமார் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ரேணுகாவும் ரோஹிணியும் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.